இன்னைக்கு நாம இந்த மேகசின் சீரிஸோட 6th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோ ஒரு புக்கை படிச்சுட்டு எல்லாரையும் பாராட்டுவானா. அந்த புக்கோட பேர் என்னன்னா திமிங்கலத்தை கூட ஆட வைக்கும் இந்த பாராட்டு. அதே மாதிரி ஹீரோயின் பாராட்டினதுனால அவன் நல்லா உட்காந்து டான்ஸ் ஆடி இருப்பான். அப்ப அவன் யோசிப்பான், நாம எவ்வளவு பெரிய ஆளு, நம்மளே இந்த பாராட்டு ஆட வச்சிருச்சு அப்படின்னு. இப்ப அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் ஹீரோவோட யூடியூப் சேனல் தான் பார்த்துட்டு இருக்கா. நீங்களும் அப்படி இந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட மத்த சீரிஸையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்ப ஹீரோ அதுல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நான் சொல்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா, நீங்க நினைப்பீங்க நம்ம நல்லாவே பண்ணிட்டு வரோம்னு, ஆனா ஒரு கட்டத்துல இதெல்லாம் கைவிட்டலாம்னு உங்களுக்கு தோணும். அப்ப நீங்க எப்படி ஒரு வீட்டுல வாழணும், எந்த வீட்டை வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அது ஒரு உந்துதலா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா, எனக்கு பிடிச்சத சமைக்கணும், நான் நினைச்ச நேரத்துல எனக்கு ரெஸ்ட் கிடைக்கணும், என்னோட டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல என்னோட பிளேஸை நான் மாத்திக்கணும், அந்த மாதிரிலாம். அப்புறம் தான் யோசிக்கிறா, நாம இப்ப இருக்கிற இடத்துல இப்படிதானே இருக்கோம், நம்ம நினைச்சதை செய்யறமேன்னு யோசிக்கிறா. இப்ப அப்படி ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம புக்கை படிச்சது கரெக்ட் தான், திமிங்கலத்தையே பாராட்டு ஆட வைக்குது, நம்மள மாதிரி ஒரு பெரிய ஆளே ஆட வைக்குது அப்படின்னா சாதாரண மக்கள்லாம் ஏமாத்துறோன்னு. அப்ப ஹீரோக்கு செக்ரட்டரி போன் பண்ணி, இப்போ அவன் இருக்கிறான்ல அந்த வீடை வாங்கிக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்றான். ஹீரோவும் சரி அப்ப அந்த வேலையை பாரு, நாளைக்கு என்னோட திங்ஸ் எல்லாம் வேற ஒரு காலியான வீட்டுல எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. போற வழியில சீனியரை பாக்குறா. சீனியரும் இந்த மாய்ஸ்சரைசர் கிரீம் கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் பேக் அவளால ஓபன் பண்ணவே முடியல, ஜிப்பு ஸ்டக் ஆகி நிக்குது. பேக் வேற ரொம்ப பழசாயிடுச்சு. சீனியரும் இந்த பேக்கை மாத்த வேண்டியதானே, எவ்வளவு பழசா இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம், நான் காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன்ல, இது ஒரு செலவாயிரும் அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஒரு வழியா கிரீம் எடுத்து சீனியர் கையிலையும் கொடுத்துட்டா. அது ஆனா நம்ம ஊர்ல கோல்கேட் கடைசியில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த நிலைமையில இருக்கு. இதுல என்ன இருக்கு, எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்க, அதை வாங்கி நம்ம எப்படி பிதுக்குவோம் அதே மாதிரி பிதுக்கி கடைசி சொட்டையும் ஹீரோயின் எடுக்கிறா வெளியில. நீ காசு சேர்த்து வைக்கிறதாமா, ஆனா அதுக்காக இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அப்படி கங்க பார்த்தா கொரியன் செலிபிரிட்டி ரெயின் ஒருத்தர் இருக்காரு. நம்ம கூட அவரோட சீரியல் எல்லாம் போட்டிருக்கோம். அவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணி செம்மையா டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு சந்தோஷமா உள்ள வராரு. ஏன்னா இன்னைக்குதான் அந்த சந்தா குழுக்கள் நடக்க போகுது. வீட்டுக்கு மாச சந்தா கட்டிட்டு இருக்காருல, குழுக்கள்ல வீடு கூட கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்புறம் தான் பார்த்தா கங்கு சாட்லயே மெசேஜ் பண்றாரு. என்னன்னா இவரோட ஜோசியர் இன்னைக்கு பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். அப்பதான் வீடு கிடைக்கும்னு சொல்லியிருப்பாரு போல. மத்தவங்களும் சாட்லயே ரிப்ளை பண்றாங்க, பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியா அமைதியா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா சாட்லயும் வளவலன்னு கங்கு பேச, நீ எங்க இருந்தாலும் பேசிட்டே தான் இருப்ப போல அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் சிஇஓ இந்த குரூப்ல இருக்காரு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ தான். எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க. அப்ப அங்க ஹீரோ வந்து நம்ம கங்க பாராட்டுறான். இந்த வீடு வாங்குற விஷயத்துல கைவிடாம இருக்காருல, அதுக்கு இப்பவே எல்லாருக்கும் டவுட் வருது, ஒருவேளை நம்மள வேலையை விட்டு தூக்க போறாரோ அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயின் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறா, அவன் ஒரு புக் வச்சிருக்கான்ல அதுல பார்த்து கத்துக்கிட்டு தான் பாராட்டுறான் அப்படின்னு. இப்ப அப்படி லைப்ரரியில சீஃபும் சீனியரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப உண்மையிலேயே தான் நம்ம பாஸ் நம்மள பாராட்டினாரா, நம்ம கூட வேலையை விட்டு தூக்கிடுவாரோன்னு பயந்துட்டு இருந்தோம். சரி இந்த விஷயம் அவருக்கு தெரியாம இருக்கணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அவருக்கு கோவம் வரும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. கடைசியில பார்த்தா பின்னாடி ரேக்ல தான் ஹீரோ நின்று இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்ப நான் வேலையை விட்டு தூக்கிட கூடாதுன்னு தான் வேலை பாத்தீங்களா, நான் பாராட்டினதுக்காக நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னு கேட்க சீஃபும் சாரி கேட்கிறாரு. ஆனா அவன் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டான். அப்புறம் அவன் கேபினுக்கு வந்து அந்த புக்கை பார்த்துட்டு, என் டைம் காசு எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படி போற இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் போறாங்க. ஏதோ ஒரு வீடை பார்க்க தான். இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஓனர் போன் பண்ணி, என்னோட நாய்க்கு உடம்பு சரியில்லை, என்னால இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. வேகமா போன் எடுத்து அவங்கள திட்டலான்னு பார்த்தா தற்செயலாக ஹீரோயினோட ஃபேஸை பார்க்குறான். அவன் நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருப்பாளா, அது அவன் காதில் ஒலிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் ரொம்ப நல்லவர் தானே, அவங்கள திட்ட மாட்டீங்கதான் அப்படின்னு அவள் சொல்கிற மாதிரி அவர் கேட்குது. இவன் அப்படியே அதில் மெஸ்மரைஸ் ஆகி அங்கே ஃபோனில் உள்ளவங்ககிட்ட, உங்கள் நாய்க்கு உடம்பு சரியில்லையா, சரி பார்த்துக்கோங்க, இதை சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணுன்னு சொல்லிட்டு வச்சுட்டான். இப்போ அப்படியே ஆஃபீஸில் காட்டுறாங்க. அங்கே நம்ம சீஃப் சீனியர் கிட்ட ஹீரோ வெளியே போயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, இந்த விஷயத்த அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார்ல, நம்மள ஒன்றும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு பேசிட்டு, இப்போ ஒரு சாட் ரூம்ல இருக்காங்கல்ல எல்லாரும், இந்த வாட்ஸ்அப் குரூப் மாதிரி, அதுல இருந்து எல்லாரும் வெளியே வந்துட்டு நம்ம பாஸ் இல்லாம புதுசா ஒரு குரூப் ஓபன் பண்ணுவோம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கங்க சேர்க்க வேணாம்னு சொல்றாரு. ஏன்னா அவர் தானே வளன்னு பேசி எல்லாத்தையும் மாட்டி விடுறாரு. இப்ப திரும்ப பார்த்தா கங்கோட வாய்ஸ் கேக்குது. என்னடா இதுன்னு கங்க பார்த்தா அவர் வாயில பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. ஆனா போன்ல டெக்ஸ்ட்ல இருந்து வாய்ஸ்க்கு மாத்தலாம்ல, அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பேசுறாரு. இவன் எங்க போனாலும் நம்மள விட மாட்டான்ற மாதிரி சீஃப் காதை தட்டிட்டு இருக்காரு. இப்ப அப்படி திரும்ப ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின்
இடையிலே ஒரு இடத்துல நிறுத்த சொல்றா. ஆபீஸ்க்கு கீ செயின் எல்லாம் நிறைய செய்ய சொல்லியிருப்பாங்க போல, அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் மத்தவங்களுக்கு கிஃப்ட் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கல்ல, அதுக்காக அதை அசிஸ்டன்ட் ஆர்டர் பண்ணிருக்கா, நான் போற வழியில வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ சரின்னு ஹீரோயினே இறக்கி விட்டுட்டான். அதுக்கப்புறம் யோசிக்கிறான், அவ சொன்னால நீங்க ரொம்ப நல்லவர் தானே அப்படின்ற மாதிரி. அதை யோசிச்சுட்டு திரும்ப நானே டிராப் பண்ணிடுறேன்னு அங்கேயும் கூப்பிட்டு போயிட்டான். அங்க போய் ஹீரோயின் கம்பெனி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எனக்கும் இது செய்யணும் போல ஆசையா இருக்கு, ஆனா டைம் இல்ல அப்படின்னு சொல்ல, இதை ஹீரோ கேட்டுட்டு நான் இந்த பக்கம் சர்வே எடுக்க போறேன், அது வரைக்கும் நீ எப்படியாவது டைமை பாஸ் பண்ணிட்டு நான் வந்து கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயினுக்காக தான் போறான், அவளுக்கும் ஒரே சந்தோஷம். இப்ப அப்படி சர்வே எடுக்க போறான். ஆனா அந்த ஏரியால ரயில்வே ஸ்டேஷன்லாம் தள்ளி தான் இருக்கு, பஸ்ல எல்லாம் போக முடியுது, நடந்துலாம் போற டிஸ்டன்ஸ்ல இல்ல. அது மட்டும் இல்லாம முக்கியமான இடத்துக்குலாம் போகணும்னா 2 ட்ரெயின் மாறி போக வேண்டியிருக்கு, முக்கியமான இடம் எதுவுமே இல்ல. அப்பதான் யோசிக்கிறான், நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த இடம் ஒர்த்தே கிடையாது, நம்ம ஏன் இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம், ஒரு சாதாரண பொண்ணு நம்மளை பாராட்டினான்றதுக்காக நம்ம டைமையே இப்படி வேஸ்ட் பண்றோம், சுய நினைவுக்கு வாடா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த கீச்சன் செய்யற இடத்துக்கு போறான். பார்த்தாங்க ஹீரோயின் கீச்சன் செஞ்சுட்டு இருக்கா, ரொம்ப அழகா தெரியுதா இவன் கண்ணுக்கு, மெய் மறந்து அவளையே பார்த்துட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு அவ வந்துட்டீங்களா, இந்தாங்க இது உங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு கீச்சன் கொடுக்குறா. வீடு கீச்சன் தான் செஞ்சிருக்கா, பின்னாடி அவனோட இனிஷியல்லாம் போட்டிருக்கா. இப்ப அப்படியே ஆபீஸ்ல தான் நம்ம சீனியரை காட்டுறாங்க, ரொம்ப சோகமா இருக்காங்க. கங்கு வந்து போன்லயே என்னாச்சு அப்படின்னு கேட்க, சீனியருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சான், அதனாலதான் ரொம்ப சோகமா இருக்காங்களாம். நான் ரொம்ப நல்ல பொண்ணு இல்லையா, நான் பார்க்க அழகா இல்லையா அப்படிலாம் சீனியர் கேட்க, கங்கு உடனே வாய்ஸ்லே, சாச்சா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா என்ன தேவையில்லாம செலவு பண்றதை குறைக்கணும், பியூட்டி பார்லர் போறது குறைக்கணும், கண்ட கர்மத்தெல்லாம் வாங்கி காசு செலவு பண்றல, இதெல்லாம் குறைச்சிட்டு அப்படின்னா ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் அமையும் அப்படின்னு சொல்ல, நம்ம சீனியர் உடனே கையில புடிச்சு முள்ளி கத்துடா கத்து வாய் திறந்து பேசு அப்படின்னு சொல்லி அவனோட அதை கலைக்கலான்னு பாக்குறாங்க. இப்ப அப்படி நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோவால ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான், சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேற வாங்கி கொடுக்குறான். ஹீரோயினுக்கே ஆச்சரியம் தாங்கல, எனக்கு குடிக்கணும்னு இருந்துச்சு, சாப்பிடணும்னு இருந்துச்சு, அதனாலதான் உன்னையும் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்ப அப்படி சீனியர் வீட்டுல காட்டுறாங்க, அவங்க ரொம்ப சோகமா அவங்க பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணலையே அப்படின்னு பாத்துட்டு இருக்க, அப்ப அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவங்க பாய் ஃப்ரெண்ட் தானே ஆர்வமா எடுத்து பார்த்தா கங்கு தான் மெசேஜ் பண்ணிருக்காரு. இந்த மாச சந்தா குழுக்கள் நடக்குல்ல, அந்த இடத்துல தான் இருக்காரு போல. ஆனா அவசரமா ரெஸ்ட் ரூம் போகணும்னால இவங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீ எனக்காக லைன்ல வந்து நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா சீனியரும் உன்னோட கியூட்டி போயிருக்கால, அவளை கூப்பிட்டுக்க வேண்டியதானே, என்ன ஏன் கூப்பிடுறேன்னு கேட்டா அவன் நாள் முழுக்க வேலை பார்த்து டயர்டா இருப்பான்னு சொல்றாரு. சீனியர்லாம் கோவம் வந்துச்சு, நான் மட்டும் என்ன வேலைக்கு போகலையா, டயர்டா இருக்க மாட்டான்னு கேட்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பிளாஸ்டிக் சர்ஜனை தெரியும், நான் அவன் கூட டேட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் என்ன அப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் படுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா கங்கு கூப்பிட்டு இடத்துல போய் நிக்கிறாங்க. அங்க நிறைய பேர் குழுக்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீனியர் நம்ம கங்கையும் பார்த்துட்டாங்க. பார்த்தா அவர் 2-3 கோட் 2-3 பேண்ட்லாம் போட்டுட்டு நிக்கிறாரு, அவ்வளவு குளிரு. சீனியர் வந்தோடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி, எங்கேயுமே போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு தடன்னு அங்கனே நின்று பேண்ட கழட்டிட்டு இருக்காரு. எல்லாரும் வேணி இவரே பார்த்துட்டு இருக்காங்க. சீனியருக்குலாம் அசிங்கமா இருக்கு, பாத்ரூம் வேற ரொம்ப அவசரமா வருது போல, இங்கே நின்று எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடையில கம்பி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஏறி குதிச்சிடலாம்னு சொல்லி ஏற கடைசியில பார்த்தா குதிக்கிற நேரம் டமால்னு கம்பிலே விழுந்துட்டாரு. போச்சு, சந்ததியே நுழைக்கிட்டாங்க, அவரால் கத்து கூட முடியல, விரதத்துல இருக்காருல. எல்லாருமே அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. அவங்க இன்னுமே சாப்பிட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிளம்பல. ஹீரோவோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கால, அதை பத்தி சொல்றா. நான் உங்க சேனல்ல பார்த்தேன், நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல நீங்க வாழ்றதுக்கு உங்க வீடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும்னு, எனக்கு இப்ப இருக்கிற உங்க வீடே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி நீ காசு சேர்க்கிற வரைக்கும் நான் அந்த வீடை விற்கல, நீ ஏன் உன்னால முடிஞ்ச வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு தான் செம்ம சந்தோஷம், உண்மையாவா சொல்றீங்கன்னு. இப்ப அப்படி சந்தோஷத்துல சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப தலையை கட்டலான்னு ஒரு பேண்ட் எடுத்து கட்ட போகும்போது பேண்ட் கீழே விழுந்துருது. ஹீரோவா அதை நோட் பண்ணி 2 பேருமே எடுக்க போறேன்னு சொல்லி முட்டிடுறாங்க. அப்படியே ஹீரோவுக்கு ஹீரோயின் ரொம்ப அழகா தெரியுறா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில பார்த்தா ஹீரோயினும் ஒரே பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே மெதுவா கண்ணு முழிக்கிறான். அப்பவும் அவ நீங்க ரொம்ப நல்லவர்னு சொன்னால, அதுதான் அவன் காதுல விழுது. அப்படியே பார்த்துட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா சார்னு கேக்குது. என்னடான்னு பார்த்தா அது நம்ம சீஃப் அலறி அடிச்சுட்டு இருந்திக்கிறான். நான் எங்க இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு. அப்புறம் தான் தெரியுது நைட்டு ஹீரோயினை டாக்ஸில ஏத்தி விட்டுட்டான். அதுக்கப்புறம் இவன் ஒரு டாக்ஸில ஏற போற நேரம் கரெக்டா அங்க சீஃப் வந்திருக்காரு. அவர் வந்து டாக்ஸில விழுந்து ஒரு ரணக்கெல்லாம் பண்ணி ஹீரோவை அவன் வீட்டுல விட்டுறோம்னு நினைச்சு சீஃபோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப அலறி அடிச்சு அங்க இருந்து எஞ்சி ஓடுறான். சீஃபும் இருங்க சார் சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னா, இல்ல வேண்டாம் நான் கிளம்புறேன், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறான். நம்ம சீஃபோட நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஹீரோ போனோடனே சீஃபோட ஒய்ஃப் சீஃபோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மூஞ்சிலே எரிஞ்சு, பசங்க படிக்கிறாங்க சத்தம் இல்லாம வீட்டுக்கு வான்னு சொன்னா உன்னோட பாசை வேற சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி வெளியிலே கடை அப்படின்னு கதை சாத்திடுறாங்க. நம்ம சீஃப் கடந்து கெஞ்சி கதறிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ லிஃப்ட்ல போயிட்டு இருக்கான். அவனுக்குலாம்
ரொம்ப ஆச்சரியம், நம்ம இப்படி வேற ஒரு இடத்துல வந்து தூங்குறோம், சே இதுல அப்படி ஒரு கனவு, அந்த பொண்ணால நம்ம இப்படி மாறிட்டோமா, இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சவன் அவன் யாருக்கோ கால் பண்ணலான்னு போன் எடுக்கிறான். அப்ப பார்த்தா ஹீரோயின் மெசேஜ் பண்ணிருக்கா, சேஃபா வீட்டுக்கு போயிட்டீங்களா, நீங்க ஓகே தானே, நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அவன் 32 பல்லும் தெரியுது. சரி ஒத்துக்கிறேன் நானே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அங்க ஹீரோயினை பார்த்தா பஸ்ல வரும்போது நேத்து அவங்க முட்டிக்கிட்டாங்கல்ல, அதை தான் யோசிச்சு சிரிச்சிட்டு வரா. அப்புறம் இறங்கும் போது அவ கார்டை ஸ்வைப் பண்ணலான்னு பார்த்தா பேக் ஓப்பனே ஆக மாட்டேக்கு. டிரைவர்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா கஷ்டப்பட்டு பேக்கோட சேர்த்து வச்சு ஸ்கேன் பண்ணி இறங்குறா. அங்க ஆபீஸ்ல சீனியர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நம்ம கங்கு யாராவது நம்மளுக்கு செட் பண்ணி விடுவாருன்னு. அப்புறம் கங்கும் வராரு, ரொம்ப சந்தோஷமா வராரு. எல்லாரும் வீடு கிடைச்சிச்சு போல அப்படின்னு நினைச்சு கேட்டா ஆமா கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் இல்ல கிடைக்கல, என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன பிளாஷ்பேக், வேற ஒருத்தவங்களுக்கு ஒரு நம்பர் விழுந்திருக்கும். அப்புறம் அடுத்து இவருக்கு 161 நம்பர். ஆனா அங்க குழுக்கள் எடுப்பாங்கல்ல, அவர் தற்செயலா பேப்பரை கீழே போட்டுறாரு. பார்த்தா 191. ஆனா இவர் கணக்கு 161 மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஏ அப்படின்னு கத்திட்டாரு. அப்புறம் தான் 191 அனௌன்ஸ் பண்றாங்க. இவருக்கு இப்ப என்ன தோணுது அப்படின்னா, நம்ம கடைசி வரைக்கும் பேசாம இருந்திருக்கணும், நம்ம கத்துனனால நமக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தத்துல இருக்காரு. இதை கேட்ட சீஃபும், இப்படி பேசாம இருந்தா அபார்ட்மெண்ட் கிடைக்கும்னா நம்ம கொரியால எல்லாருமே வாங்கியிருப்பாங்க, நீ ஜெயிச்சு வாங்கியிருந்தாதான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம சீனியருக்கு இன்னொரு டவுட், நம்மள டேட்டுக்கு அனுப்பி வைப்பானா மாட்டானான்னு. பக்கத்துல போய் எத்தனை மணிக்கு நான் டேட்டுக்கு போனோம் அப்படின்னு கேக்குறாங்க. கங்கு ஒண்ணு உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா, உன்னை டேட்டுக்கு அனுப்புற மூடலாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அப்படி நம்ம ஷின்னை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அங்கதான் இருக்கா. அவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்க ஷின்னுக்கு கால் வருதுன்னு அங்க இருந்து போயிடுறான். அப்ப அவன் ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு என்ன மாதிரி பசங்களை பிடிக்கும் சொல்லுங்களேன், ஷின்னு மாதிரி உயரமா இருக்கணுமா, ஷின்னு மாதிரி பிராட் ஷோல்டர்லாம் இருக்கலாமா, உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கேட்க இந்த மாதிரி இருந்தா பிடிக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் என்னாச்சுலாம் காட்டல. அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம சீனியரையும் கங்கையும் தான் காட்டுறாங்க. சீனியர் இன்னைக்கு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தாங்கல்ல, 10-12ஆயிரத்துக்கு மேல செலவாயிடுச்சான். அதுக்கு காசு கொடுன்னு கேக்குறாங்க. கங்க ஒண்ணு, இங்க என்ன காசு பிரிண்ட் அடிக்கிற மிஷினா இருக்கு, இப்பெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்க, உங்க அம்மாவை இப்படித்தான் பண்றாங்களா இல்ல இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்க சீனியர் ரொம்ப சோகமா, என் அம்மா இறந்துட்டாங்க, இதை முன்னாடியே நான் உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல கங்க ஒண்ணு, சாரி அப்போ உங்க அப்பா வளர்த்ததுனால அப்படி இருக்கியா அப்படின்னு கேட்டுடுறாரு. உடனே சீனியர் மறுபடியும் சோகமா, எங்க அப்பாவும் இறந்துட்டாங்க, முன்னாடியே அவங்க 2 பேரும் இறந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க. கங்குக்கே ஒரே சோகமாயி போயிடுச்சு. சாரி நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்ல, அப்ப என்ன டேட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி சீனியர் கேக்குறாங்க. இப்ப அப்படி ஹீரோயின் எல்லாம் ஒரு அபார்ட்மெண்ட் பார்க்க வந்திருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட் பெட் வளர்க்குறவங்களுக்காகவே உருவாக்குனது, ஸ்பெஷலா பெட்டுக்காக கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், பெட்டை உள்ள கூட்டிட்டு வரவுமே அது காலை கழுவி உள்ள கூட்டிட்டு போறதுக்கு, அப்புறம் அதுக்கு ஸ்பா, அதை கிளீன் பண்றதுக்கு, அப்புறம் அதுக்கு ட்ரையர்லாம் வச்சிருக்காங்க. எல்லாமே செம்மையா இருக்கு. அந்த பெட்ஸ்க்குலாம் பிளே ஏரியா, தரெல்லாம் வளர்க்காம போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நாய் தான் சுத்திட்டு அலையுது. இப்பவும் ஹீரோவை பாராட்டுறா, நீங்க ரொம்ப நல்லவரு, அதனாலதான் பெட்ஸுக்காக கூட ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துருக்கீங்க, எல்லாருமே இதை பத்தி யோசிச்சுப்பாங்க, ஆனா நீங்க அதுக்குள்ளவே இன்வெஸ்ட் பண்ணி அதுல இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கீங்க, நிஜமாவே நீங்க தான் சூப்பர் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்ல அவனுக்கு குழுன்னு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவன் ஷின்னு கிட்ட போக அவன் ஒரு நாயை வச்சு கொஞ்சிட்டு இருக்கான். உனக்கு நாய்னா ரொம்ப பிடிக்குமா, நீ நாய் வளர்த்தியா, இப்ப எங்க இருக்காது உங்க அம்மா அப்பா கூடவா அப்படின்னு கேட்க, ஆமா நான் நாய் வளர்த்தேன், ஆனா இப்ப அம்மா அப்பா கூட எல்லாம் இல்ல, அது இறந்து போச்சுன்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் அவனை சமாதானப்படுத்த அவனையும் பாராட்டுறா. பரவாயில்ல நீ நல்லா பாத்துக்கிற, நல்ல பெட் ஓனரா இருப்ப அப்படின்னு சொல்றா. ஹீரோ இதை கேட்டுட்டு, என்ன இவ எல்லாரையும் பாராட்டுவாளோ, சரி நம்ம ஷின் பாராட்டுக்குரியவன் தான், அவன் நல்லா வந்தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அப்படி ஹீரோயின் ஷின்னோட அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா. அவன் ஷின்னு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா பக்கத்துல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்க்க மாட்டானா, அதனால கீழே இருக்கிற தடுப்பெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் அவனை பாராட்டுறா. அதையும் ஹீரோ கேட்கறான். அப்புறம் இந்த அபார்ட்மெண்ட் ஓனர் இருக்காங்கல்ல, அவங்களையும் பாராட்டுறா. அதையும் பாக்குறான். இவன் நாயை கூட பாராட்டுவா போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அபார்ட்மெண்ட் ஓனர் கையில ஒரு நாய் வச்சிருப்பாங்க, அது ஹைஃபை கொடுத்துருக்கும் போல. உடனே அந்த நாயையும் பாராட்டுறா. இவனுக்கு நான் செம்ம கடுப்பாயிருச்சு. இந்த மாதிரி எல்லாரையும் பாராட்டுற மாதிரி தான் நம்மளையும் பாராட்டிருக்கா, இந்த மாதிரி சாதாரண பாராட்டுக்காக நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எரிச்சல் பட்டுட்டு இருக்க. அப்போ ஒரு நாய் அவன் காலை வந்து பிடிக்குது. ஹீரோயின் வேகமா வந்து அந்த நாயை தூக்கிட்டு, இந்த நாய் அவ்வளோக்கா யார்ட்டையும் போகாது, இதுக்கே தெரிஞ்சிருக்கு நீங்க ரொம்ப நல்லவர்னு, அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்குன்னு சொல்ல அவன் கோவமா அங்க இருந்து போயிட்டான். திரும்பவும் வேதாள முருங்கை முறை ஏறிடுச்சு. அங்க இருந்து போலான்னு காருக்கு வரான். அப்பா அவ கொடுத்த கீச்சேனை கார் சாவில மாட்டிருக்கான். அதை வேக வேகமா பிச்சு ஏறிறான். இப்ப அப்படியே சின்ன கட்டுறாங்க. அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் வந்து ஒருத்தங்க நம்மளை பார்த்து நீங்க நாயை நல்லா பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நம்ம நல்லவர்னு சொல்ற மாதிரி தானே அர்த்தம் அப்படின்னு கேட்க, என்ன எடிட்டர் சொன்னாங்களான்னு ஹீரோயினை கேட்கறான். ஹீரோயின் கூட அந்த அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருந்தான்ல, இந்த மாதிரி உயரமா இருந்தா பிடிக்குமா, ஷின் மாதிரி பால் சொல்றது இருந்தா பிடிக்குமான்னு. அப்ப ஹீரோயின் கிட்ட என்ன
என்னோட வயசுலயே இதே மாதிரி ஒரு பையனை தெரியும், நான் வேணா அவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கவான்னு கேட்க ஹீரோயின், என்னை விட சின்ன வயசு பசங்களெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஏற்கனவே ஒரு பையனை நம்பி ஏமாந்து அதுல இருந்து வெளியில வர முடியாம இருக்கேன், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்ட ஷின்னு, எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நான் மற்றவங்களை விட வித்தியாசமானவன் காட்டுவேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே ஆபீஸ்ல காட்டுறாங்க. அங்க சீஃப் கங்கு கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பத்தி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா கங்கு ஏதோ ஒன்னு நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. சீஃப் கேட்கறது வேற காதலே விழல. உனக்கு என்னாச்சு, வீடு கிடைக்கலன்னு சோகமா இருந்தா வேலை பார்க்க கூடாதா, குழுக்களுக்கு மட்டும் லைன்ல போய் நிக்கிறல அப்படின்னு பேசிட்டு கங்கோட போனை கையில வாங்கிட்டு, வேலையை அதே மாதிரி ஒழுங்கா பார்க்க வேணாமா, நானும் ஒவ்வொரு வாட்டி போனா போகுதுன்னு விட்டா எல்லா வாட்டியும் இப்படியே இருந்தா எப்படி, ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்லாம் கேட்டா நான் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்க, எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கோ லைப்ரரிக்கு போறாரு. அப்போ தரிசலா சீஃப் கங்கோட போனை பார்த்தா ஏதோ ஒரு மெசேஜ் அதுல இருக்கு. அதை பார்த்துட்டு இவருக்கே வருத்தமாயிடுச்சு, என்ன ஆகுதுன்னு தெரியல. அப்புறம் திரும்ப சீஃப் லைப்ரரிக்கு போய் கங்க பாக்குறாரு. அங்கேயே அவர் சோகமா தான் நின்றுட்டு இருக்காரு. இந்த அவன் போனு, நான் மெசேஜ் தற்செயலா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல கங்க அந்த இடத்துல நின்று அழுகுறாரு. சீஃபும் லைட்டா தட்டி கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு. என்னடான்னு பார்த்தா கங்கோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மெசேஜ் பண்ணி இருந்திருக்காங்க, நான் வீட்டை வித்து உனக்கு காசு தரேன், நீ அதை வச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி கல்யாணம் பண்ணிக்கோ, நாங்க எப்படியாவது எங்க வாழ்க்கையை பாத்துக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு தான் கங்கு ரொம்ப சோகமா அழுதுருப்பாரு. இப்ப அப்படி ஹீரோயினை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை போய் பார்த்துட்டு வந்தாங்கல்ல, நாய்க்காகனே ஸ்பெஷலா பண்ணது, அதை பத்தின ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் காப்பி இன்னைக்கே வேணும்னு கேட்கறான். இன்னைக்கே எப்படி முடியும், இப்பதானே போயிட்டு வந்தோம், இன்னும் அதை பத்தி படிக்கணும், போட்டோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆனா அவன் காதலே வாங்கல. எனக்கு தெரியாது, அதை முடிச்சு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இவளும் வேற வழி இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க ஷின் வரான். அவளுக்காக சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லியிருப்பா போல இன்னைக்கு ஹீரோயின் ஓவர் டைம் பண்றான்னு. இப்ப அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ எதுக்காக இன்னைக்கே ஃபர்ஸ்ட் காப்பி வேணும்னு கேட்டான் அப்படின்லாம் சொல்ல அவளுக்கு ஒன்னும் தெரியல, ஏன் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்ல அவன் உடனே ஹீரோ வெளியே பார்க்க தான் முரட்டுத்தனமா இருப்பான் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஹீரோயின் உடனே, ஆனா உள்ள ரொம்ப நல்லவர் அப்படித்தானே, நீ ஆனா மத்தவங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிற, மத்தவங்களுக்காக நிறைய யோசிக்கிற, என்னை விட நீ தான் மெச்சூரா இருக்க அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டோடனே சின்னுக்கு குழுக்குழுன்னு இருக்கு. இதே சந்தோஷத்தோட ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் கிட்ட வந்து சொல்றான், அவளை விட நான் மெச்சூரா இருக்கேன்னு சொன்னா பாரு, நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி காட்டுவேன், நான் மத்தவங்க மாதிரி இல்ல அப்படின்றத காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இப்ப அப்படி திரும்ப ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ வேலையை முடிச்சுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஹீரோக்கு போன் பண்ணி, நான் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு மெயில் பண்ணி விடவான்னு கேட்டா, இல்ல வேண்டாம் எனக்கு டயர்டா இருக்கு, நீ என் டேபிள்ல வச்சுட்டு நான் நாளைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு நான் சமக்கும், அப்புறம் எதுக்கு இன்னைக்கே முடிக்க சொன்னான் அப்படின்னு. அப்புறம் அப்படி ஹீரோவை காட்டுறாங்க. அவன் சின்ன கூப்பிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்கான். சின்னோ, நீ எதுக்காக ஹீரோயின் இன்னைக்கே வேலையை முடிச்சாகணும்னு சொன்ன, என்ன விஷயம் அப்படிலாம் கேட்க, நான் உன்னை அதை பத்திலாம் பேசுறது கூப்பிடல, நான் புது போட்டோகிராஃபருக்கு பார்த்துட்டு இருக்கேன், நீ நியூயார்க் போய் படிக்கனா படி அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்னொன்னு, இல்ல நான் போகல, நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்க போறேன், எனக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வேற சொல்றான். ஹீரோ உடனே, நான் உன்னை அத்தனை தடவை சொன்னேன் ஆனா இருக்க மாட்டேன், என்ன அவளை அவ்வளவா உனக்கு பிடிச்சிருக்கு, சரி இப்ப எங்க தங்கிக்க போற, நான் வேணா ஒரு இடம் பார்க்கவான்னு கேட்கும்போது நான் உன் கூடவே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு கேட்கறான். ஆனா அதுக்கு ஹீரோ முடியாதுன்ட்டான். இப்ப அப்படி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோயின் வீட்டு முன்னாடி சீனியர் உட்கார்ந்து இருக்காங்க. என்னடான்னு உள்ள விட்டு போய் கேட்டா அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்களாம். இன்னைக்கு பிளைண்ட் டேட் ஒன்று போயிருப்பாங்க போல, கங்க அரேஞ்ச் பண்ணிட்டாரு போல. ஆனா அவனுக்கும் இவளை பிடிக்கலையா, அதனாலதான் ரொம்ப சோகமா இருக்காங்க. ஹீரோயினும் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்ப பார்த்தா மேல ரூஃப்ல இருந்து சொட்டு சொட்ட தண்ணி வடியுது. ஹீரோயினும் ஒரு குச்சியை வச்சு லைட்டா தட்டி பார்த்தா மேல இருந்து பேர்ந்துகிட்டு விழுந்துருச்சு. அப்புறம் தான் அதை செக் பண்றதுக்கு ஆளுங்க ஹீரோ எல்லாம் வந்துடுறாங்க. மேல ஃப்ளோர்ல ஏதோ தண்ணி லீக் ஆகி அந்த இடத்துல அப்படி உடஞ்சிருக்கு. அதை சரி பண்றதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொல்ல நம்ம சீனியர் ஒண்ணு, அப்ப அது வரைக்கும் எங்க தங்க முடியும், வெளியில தங்குறதுக்கு காசு கொடுங்கன்னு கேக்குறா. ரொம்ப அதட்டிக்கிட்டு தான் பேசுறா. ஹீரோவும் வேற வழி இல்லாம ஹீரோயினுக்கு ஒரு 30,000 போட்டு விடுறான். இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் சீனியர் பயங்கரமா மூச்சு வாங்குறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோ கிட்ட தைரியமா எடுத்து பேசினாங்க, ஆனா பயத்துல தான் பேசியிருக்காங்க. இப்ப நீ காசெல்லாம் வேற எதுலயும் செலவு பண்ண வேணாம், அதுல நீ பேக் வாங்கிக்கோ, ஏன் கூட வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அங்க நிக்கிறான். சண்டை போட்டிருந்தான்ல, சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருப்பான் போல. ஆனா அன்னைக்கு ஒரு ஆளை போய் பார்த்தாங்க. அவர் கொஞ்சம் வயசான ஆளா இருந்தாரு. ஆனா இப்ப இந்த பையன் சீனியர் வயசு மாதிரி தான் இருக்கு. என்ன விஷயம்னு ஒன்னும் புரியல. ஆனா ஹீரோயினும், நான் கிளம்புறேன், நீ உங்க பாய் ஃப்ரெண்ட போய் பாருங்க அப்படின்னு சொல்றா. சீனியரும் கேட்கல, இல்ல நான் என் பாய் ஃப்ரெண்ட போக சொல்லிடுறேன், நீங்க வா, நீ எங்க போவ அப்படின்னு சொல்ல ஹீரோயின், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டா. வெளியில இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. எங்க போறதுன்னே தெரியல. அப்ப ஒரு பேக் கடையை பாக்குறா. ஒரு பேக் ரொம்ப அழகா இருக்கு, வாங்கலாமான்னு யோசிக்கிறா. இவ பேக்ல இருந்து போன் எடுக்கிறதுக்காக ஜிப்பை ஓபன் பண்றா. இப்பவும் ஜிப்பு ஸ்டக் ஆயிடுச்சு. ரொம்ப வேகமா இழுத்ததுல பேக் கையோட பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அப்போ ஒரு அழகான பேக் பாக்குறா. இதை வாங்கலாமான்னு நினைச்சா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அப்புறம் இந்த 100-200 ரூபாய்க்குலாம் பேக் கிடைக்கும்ல,
அதை பார்த்துட்டு இருக்கா. அப்பா அவளுக்கு அவங்க அம்மா மெசேஜ் பண்றாங்க, எனக்கு ரொம்ப அவசரமா காசு தேவைப்படுது, அனுப்புறியா, ஒரு 30,000 வேணும் அப்படின்னு கேட்க, அது எப்படி நம்ம அம்மாவுக்கு கரெக்டா நமக்கு காசு வந்தோடனே தெரியுது, சரி அப்படின்னு சொல்லி அனுப்பியும் விட்டுடுறா. இப்ப இவளுக்கு போறதுக்கு வேற வழியும் இல்லையா, அவளோட வீட்டுக்கே திரும்ப வர்றா. அங்க சோஃபா சேர்னு எல்லாத்தையுமே கவர் போட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீனியரை காட்டுறாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி இப்போ ஒருத்தர் வந்தார்ல, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா அன்னைக்கு ஒரு ஆளை காட்டினாங்கல்ல, அவர் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு, உன்னோட டெபாசிட் ரெண்ட் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இவங்களுக்கு என்ன பழக்கம் என்னையாதுன்னு இன்னும் நம்மளுக்கு தெளிவா காட்டல. அப்புறம் அப்படி ஹீரோவை பார்த்தா ஹீரோயினோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவளோட டோரை திறந்துட்டு இருக்கான். அப்புறம் உள்ள வந்து பார்த்தா அவ பெட்ல படுத்து கிடக்கா. லைட்டை போட்டவனே முடிச்சிட்டா. என்ன இங்க இருக்க, என்கிட்ட ஹோட்டல்ல எங்கேயாவது தங்கிக்கிறேன்னு காசெல்லாம் வாங்கினேன், திரும்ப இங்க வந்து தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நான் ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டேன், அதை எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை தூக்குறா. இதை தான் எடுக்க வந்தியா அப்படின்னு கேட்க, இல்ல சாரி அப்படின்னு சொல்ல அவனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. என்கிட்ட இப்படி ஏமாத்தி காசு வாங்கி சேர்த்து வச்சுதான் நீ வீடு வாங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து திட்டிட்டு போறான். அவன் போனை வச்சுட்டு போயிருந்திருக்கான், அதை எடுக்க தான் வந்திருக்கான். திரும்ப எடுத்துட்டு வெளியில போனா பார்த்தா மாத்தி அவளோட போன் எடுத்திருக்கான். அதுல அவங்க அம்மா அப்பா மெசேஜ் பண்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா, கரெக்டான நேரத்துல நீ எனக்கு பணம் போட்டுட்ட, இப்பதான் இவனுக்கு புரியுது அவ அம்மாக்கு தான் காசு அனுப்பியிருக்கான்னு. அப்புறம் அவளை போய் பார்த்து அவ லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறான், வேற ஒரு வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு வரவுமே அவ இது என்ன வீடுன்னு கேட்க, என்னோட வீடுன்னு சொல்றான். அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கான். இதை கேட்டோன்னே அவ, இல்ல நான் வேற எங்கேயாவது தங்கிக்கிறேன்னு சொல்றா. ஆனா இவன் கேட்கவே மாட்டான். நீ வேற எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு திரும்ப அதே வீட்டுக்கு போனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, 2 நாள் இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்றான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து ஹீரோ என்னென்ன ரகலா பண்ண போறான், என்னென்ன லவ் சீன்ஸ் வர போறதுன்றதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.